வணக்க மக்களே, நான் தான் உங்க ஜாக்சன். இந்த வீடியோ வந்து எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். முக்கியமாக இந்த ஃப்ரெஷர் பிகினருக்கு பார்த்தீங்கன்னா, நான் ஒவ்வொரு நாளுமே ஒவ்வொரு இன்ஃபர்மேஷன் சொல்லிக்கிட்டு இருக்கேன். அவங்களும் சார் இந்த மாதிரி போடுங்க சார் எங்களுக்கு நிறையா தெரியுதுன்றாங்க. உங்களுக்காண்டி தான் இந்த வீடியோ பிகினர்ஸ். ஸோ இந்த வீடியோ எதை பற்றி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எக்ஸாம் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம என்ன டாக்குமெண்ட்லாம் கையில் வச்சுருக்கணும், சரிங்களா? எக்ஸாமுக்கு என்னென்ன கொண்டு போகணும், சரியா? அடுத்து பார்த்தீங்கன்னா, இன்டர்வியூக்கு வந்து என்ன டாக்குமெண்ட்ஸ்லாம் கேட்பாங்க அப்படின்னு சொல்ல போகிறேன். இந்த இன்டர்வியூக்கு என்னெல்லாம் கேட்பாங்கன்றத பிற்காலத்தில் போடுறேன். இப்போதைக்கு எக்ஸாமுக்கு நம்ம என்னென்னலாம் கொண்டு போகணும், சென்டருக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்ம என்னென்ன டாக்குமெண்ட்லாம் கொண்டு போகணும், அதே மாதிரி அப்ளை பண்ணுறதுக்கு என்னென்னலாம் ரெடி பண்ணி வச்சுக்கணும் அப்படின்றதான் சொல்ல போகிறேன். ஸோ அதுக்கு முன்னாடி உங்களுக்கு நம்மளோட ராயல் பாஸ் தேவை, நீங்கள் பிகினர்ஸ் ஃபஸ்ட்டே எக்ஸாமை கிராக் பண்ணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா நம்ம ராயல் பாஸை பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. இது ஒரு ஆர்கனைஸ்டான பேக்கேஜ். இதுக்குள்ளே எப்படி இருக்கும் அப்படின்னா, பிகினர்ஸ்க்கான பேசிக்லேருந்து ஹை லெவல் வர வீடியோ கோர்ஸ் இருக்கும், எல்லா டாப்பிக்குமே இருக்கும். ஸோ பிடிஎஃப் வந்து டாபிக் வைஸ் பிடிஎஃப் இருக்கும், அதை மாதிரி செக்ஷனல் டெஸ்ட் இருக்கும், மார்க் டெஸ்ட் இருக்கும், பேங்கிங் அவேர்னஸ் வீடியோ இருக்கும், அதை மாதிரி கரண்ட் அஃபேர்ஸ்க்கான பிடிஎஃப் இருக்கும், அதை மாதிரி இன்டர்வியூக்கான வீடியோ கோர்ஸ் உள்ளே இருக்குது. ஸோ இப்படி எல்லாமே அடங்கினதான் இந்த ராயல் பாஸ். பர்ச்சேஸ் பண்ணால் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. இந்த கூப்பன் கோட் ஆஃபரை யூஸ் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க, சீக்கிரமே ஆஃபர் முடிஞ்சிடும். அதே மாதிரி சூப்பர் பேட்ஜுன்னு ஒன்று வந்து ராயல் பாஸ் பர்ச்சேஸ் பண்ணவங்களுக்கு மட்டும் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கோம். இது ரீசனிங்க்கு வார்ம் அப் டெஸ்ட் இருக்குது, குவான்ஸுக்கு இருக்குது, இங்கிலீஷ்க்கு இருக்குது, கரண்ட் அஃபேர்ஸ் குவிஸ் இருக்குது, 3 செக்ஷனல் மெயின் டெஸ்ட் இருக்குது, ஒரே ஒரு பிஓ பிலிம்ஸ் டெஸ்ட் இருக்குது. அதுதான் இந்த சூப்பர் பேட்ச். இது அன்னன்னைக்கு டெஸ்ட்டு அன்னன்னைக்கே போடணும். இன்றைக்கி போயிட்டு முன்னாடி நாள் டெஸ்ட்டை போட முடியாது. அன்னன்னைக்கு டெஸ்ட்டு அன்னைக்கே போடணும். உங்களோட ரேங்க்கை வந்து சூப்பர் பேட்ச் குரூப்பில் நம்ம போடுவோம். வேணும்னா லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, சூப்பர் பேட்ச் டெலகிராம் குரூப்போட லிங்க்கு, அதை கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா வந்து எக்ஸாமுக்கு சென்டருக்கு நம்ம போகும்போது என்னென்னலாம் கொண்டு போகணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட அட்மிட் கார்டு. ஏன்னா நிறைய பேர் பார்த்தீங்கன்னா எஸ்பிஐ பிஓ ப்ரிலிம்ஸ் எழுதுவீங்க ஃப்ரெஷர்ஸ், உங்களுக்குலாம் இது தெரிஞ்சுக்கணும், சரிங்களா? அட்மிட் கார்டு கொண்டு போகணும். அப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு 2 ஐடி ப்ரூஃப், ஒரிஜினல் ஐடி ப்ரூஃபு. அது பார்த்தீங்கன்னா உங்கள் லைசன்ஸு இல்லை உங்கள் ஆதார் கார்டு, நீங்கள் அப்ளை பண்ணும் போது ஒரு ஃபார்மில் நேம் கொடுத்துருப்பீங்களா, அந்த இது மாதிரி இருக்க ஐடி ப்ரூஃப் கொண்டு போங்க. ஒரு ஐடி ப்ரூஃப் தான் கொண்டு போகணும் நார்மலாக. நான் எதுக்கு 2 ஐடி ப்ரூஃப்னு சொல்கிறேன்னா, திடீர்னு சென்டரில் அந்த எக்ஸாமினர் செக் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ஒரு ஐடி ப்ரூஃப் செல்லாது அப்படி இப்படின்னு ஏதாவது சொன்னாங்கன்னா இன்னொரு ஐடி ப்ரூஃப் நம்ம யூஸ் பண்ணி உள்ளே போயிடலாம். இந்த மாதிரி நிறைய பேர் போயிருக்காங்க. சில பேர் ஐடி ப்ரூஃப் சரியில்லைன்னு வெரைட்டி கூட விட்டுருக்காங்க. அதனால எக்ஸாக்டாக ஐடி ப்ரூஃப் வந்து 2 வச்சுக்கோங்க. அதோட ஜெராக்ஸ் காப்பியும் அதோட ஜெராக்ஸ் காப்பி வச்சுக்கோங்க. அட்மிட் கார்டுனா ஹால் டிக்கெட் தான், சரிங்களா? அடுத்து பார்த்தீங்கன்னா 3 பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா பேனா, சரிங்களா? கிளியரா எல்லாத்துக்குமே? ஸோ இந்த 4மே வந்து பார்த்தீங்கன்னா வந்து கண்டிப்பாக முக்கியம் எக்ஸாம் சென்டருக்கு, எக்ஸாம் எழுத போகிறவங்களுக்கு. ஸோ பேங்க் எக்ஸாமுக்கு என்னென்ன கொண்டு போகணும்னா இதெல்லாம் தான் கொண்டு போகணும், சரிங்களா? கிளியர் எல்லாத்துக்குமே? ஸோ அடுத்ததாக பார்த்தீங்கன்னா வந்து அப்ளை பண்ணுறதுக்கு நமக்கு என்னெல்லாம் தேவை, பேங்க் எக்ஸாம் அப்ளை பண்ணுறதுக்கு இது ரொம்ப முக்கியம். நீங்கள் ஒரு தடவை அதை ரெடி பண்ணி வச்சுட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அடுத்த எல்லா எக்ஸாமுக்கும் இதையே கொடுத்துக்கிட்டே இருக்கலாம். இங்கே பாருங்க, ஒரு பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ வந்து அப்லோடு பண்ணணும். அவனே சைஸ் கொடுத்துருப்பான். ஐபிபிஎஸ் கொடுக்குற எல்லாத்துக்குமே ஒரே சைஸ் தான், ஐபிபிஎஸ் வைக்கிற எக்ஸாமுக்கு எல்லாத்துக்குமே. ஸோ பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ ஒன்று வந்து ஸ்கேன் பண்ணி வச்சுக்கோங்க, சரிங்களா? 2வது உங்களோட சிக்னேச்சர் ஸ்கேன் பண்ணி வச்சுக்கோங்க ஃபைலா. ஏன்னா எல்லாமே அப்லோடு பண்ணணும். நம்ம எக்ஸாம் அப்ளை பண்ணும்போது அப்லோடு பண்ணுற டாக்குமெண்ட்ஸ் நான் சொல்கிறேன். அடுத்து பார்த்தீங்கன்னா வந்து 3வதா லெஃப்ட் தம்பு இம்ப்ரெஷன். பார்த்தீங்கன்னா வந்து லெஃப்ட் தம்பு ஒரு பேப்பரில் வச்சு அதை ஸ்கேன் பண்ணி எடுத்து கையில் ஒரு டாக்குமெண்ட்டாக வச்சுக்கோங்க. இதையும் ஸ்கேன் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்ததா டிக்ளரேஷன். ஒவ்வொரு எக்ஸாமுக்கும் ஒவ்வொரு டிக்ளரேஷன் வரும். நோட்டிஃபிகேஷன் வரும்போது நான் அதை வீடியோவாக போடுவேன். இந்த டிக்ளரேஷனை எழுதி ஸ்கேன் பண்ணி வச்சுக்கணும். இந்த 3 வந்து உங்களுக்கு மாறாது எப்பயுமே, கரெக்டா? இந்த டிக்ளரேஷன் மட்டும் எஸ்பிஐக்கு ஒரு மாதிரி இருக்கும், ஐபிபிஎஸ்க்கு ஒரு மாதிரி இருக்கும் இந்த டிக்ளரேஷன் ஃபார்மெட், ஓகேவா? இது மட்டும்தான் மாறும். ஸோ இந்த 3 எப்பயுமே ஸ்கேன் பண்ணி வச்சுக்கோங்க. இது போக 10th 12th மார்க் ஷீட் ஸ்கேன் பண்ணி வச்சுக்கோங்க, சரிங்களா? ஸோ இப்போதைக்கு உங்களுக்கு எல்லாம் நான்
முடிஞ்சவரை உங்களுக்கு சொல்கிறது என்னன்னா, எக்ஸாம் ஒவ்வொரு வருஷம் மாற 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 அப்ளை பண்ணுங்க, அப்லோடு பண்ணுங்கன்னு ஒவ்வொன்றா வித்தியாசமாக கொண்டு வரான். ஸோ நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதோட சேர்த்து உங்கள் ஆதார் கார்டு, உங்கள் பேன் கார்டு, அப்புறம் 10th 12th மார்க் ஷீட்லாம் ஸ்கேன் பண்ணி முன்னாடியே ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. எப்போனாலும் எக்ஸாமுக்கு நமக்கு யூஸ் ஆகும். சரிங்களா? இதை தான் நான் உங்களுக்கு இன்ஃபர்மேட்டிவாக சொல்லணும்னு நினச்சேன், சொல்லிட்டேன். ஸோ ராயல் பாஸ் பர்ச்சேஸ் பண்ணிட்டு உங்கள் ப்ரிப்பரேஷனை ஸ்டார்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக இந்த வருஷம் வர எக்ஸாமில் ஒன்று நம்ம அடிப்போம். பிகினர்னு நீங்கள் ஃபீல் பண்ணாதீங்க. 6 மாதத்தில் கிளியர் பண்ணவனும் இருக்கான், 4 வருஷம் கழிச்சு கிளியர் பண்ணவனும் இருக்கான். ஸோ நம்ம எப்படி 6 மாதத்தில் கிளியர் பண்ணும் அப்படின்றதுக்கான வழியை பார்த்து நம்ம ஓடிக்கிட்டே இருந்தால் நம்ம ஜெயிக்கலாம். ஸோ அடுத்தவங்க பேச்சை கேட்கக்கூடாது. இதுதான் உங்களுக்கு காதை பொத்திக்கணும். பேங்க் எக்ஸாம் வந்துட்டா நெகட்டிவாக பேசுகிறவங்க கிட்ட போய் காதை பொத்திக்கணும். சரிங்களா? நீங்கள் பாட்டுக்கு ஓட ஆரம்பிங்க, கண்டிப்பாக ஜெயிப்பீங்க. ஸோ என்ன இன்ஃபர்மேட்டிவ்லாம் சொல்லிட்டேன். ஸோ இந்த டாக்குமெண்ட்லாம் எப்பயுமே ரெடியாக வச்சு அலர்ட்டாகவே இருங்க. நோட்டிஃபிகேஷன் வந்து அப்ளை பண்ணுறதுக்கெலாம் டக்கு டக்குன்னு அப்ளை பண்ணலாம். எக்ஸாம் சென்டருக்கு கொண்டு போகணும்னு ஒன்று சொன்னேன் பார்த்தீங்களா, இதெல்லாம் பக்காவாக ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. சரிங்களா? இதெல்லாம் பக்காவாக ரெடி பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா நம்ம எக்ஸாம் சென்டருக்கு போகும்போது ஒரு பதட்டம் இல்லாமல் போகலாம். அங்கே போயிட்டு இது மிஸ் ஆயிடுச்சு, அது மிஸ் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி அந்த எக்ஸாமினர் முன்னாடி பதட்டப்பட்டு எக்ஸாம் போய் சரியாக எழுதாமல் போயிட்டோம்னா அவ்வளோதான். ஸோ இதெல்லாம் தான் உங்கள்கிட்ட சொல்லணும்னு நினச்சேன். பிகினர்ஸ் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. உங்களிருந்து விடைபெறுவது உங்கள் ஜாக்சன். 10 10 10.